முதன்மைச் செய்திகளை பார்க்கலாம். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் 111 பதக்கங்களை வென்றதைக் கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லி தயான்சந்த் விளையாட்டு அரங்கில் ஆசிய பாரா விளையாட்டில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இதில் பாரா ஆசிய விளையாட்டில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து விதமான பயிற்சிகளும் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் நமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். அரசுக்காக விளையாட்டு வீரர்கள் என்ற நிலையை மாற்றி விளையாட்டு வீரர்களுக்காக அரசு என்ற நிலையை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பாரா விளையாட்டில் வீரர்கள் பதக்கம் வென்றது நாட்டு மக்களுக்கே உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவை விளையாட்டின் சமுதாயமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழாவை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் மோடி தமது உரையில் பேசினார். 2014 में हमने इस बार देश को टॉप 5 में ला करके रख दिया है. आकर के मंजिल अपने पास आती है. दोस्तों, बहुत बहुत धन्यवाद, बहुत बहुत शुभकामनाएं. கடந்த 40 வருடங்களில் எந்தவித பதவிகளையும் வகிக்காத போதிலும் காந்தி குடும்பத்தினரை பிரதமர் மோடி தொடர்ந்து விமர்சித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது பேசிய மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு கூறினார். ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ பிரதமராக இருந்ததில்லை. காந்தி குடும்பத்திலிருந்து கடைசியாக பிரதமர் பதவி வகித்தவர் ராஜீவ்காந்தி மட்டும்தான். கடந்த 40 ஆண்டுகளில் காந்தி குடும்பத்திலிருந்து யாரும் அமைச்சர் பதவியை கூட வகிக்கவில்லை. அப்படி இருந்தும் பிரதமர் மோடி காந்தி குடும்பத்தையே தொடர்ந்து விமர்சித்து வருவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, மகாத்மா காந்தி ஆகியோர் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர். பாஜகவிடம் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என கேள்வி எழுப்பிய கார்கே, காங்கிரஸை விமர்சிப்பதை தவிர பாஜக வேறு எதையும் செய்ததில்லை எனவும் வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே செய்யும் எனவும் விமர்சித்தார். ரூட் தள பிரச்சினை காரணமாக மோதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் மாணவர்கள் 30 பேரை கல்லூரியிலிருந்து நிரந்தரமாக நீக்க மாநில கல்லூரி முதல்வருக்கு ரயில்வே காவல்துறையினர் கடிதம் எழுதியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் ரயில் நிலையங்களில் மாணவர்களிடையே நடைபெற்ற மோதல் சம்பவத்தில் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 44 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3 மாதத்திற்கு முன் நடைபெற்ற மோதலில் ஈடுபட்ட மாநில கல்லூரி மாணவர்கள் 15 பேரும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 10 பேரும் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயில் நிலையங்களில் தொடர்ந்து மோதல் சம்பவங்கள் நடைபெற காரணமான மாநில கல்லூரி மாணவர்கள் 30 பேரை கல்லூரியிலிருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும் என அந்த கல்லூரி முதல்வருக்கு ரயில்வே காவல்துறையினர் கடிதம் எழுதியுள்ளனர். மாணவர்களுக்கு இடையிலான மோதலை தடுக்க மாணவர்கள் பயணிக்கும் ரயில் பெட்டிகளில் ரயில்வே காவலர்களுடன் காவலர்களும் இணைந்து அவர்களை கண்காணிக்கவும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் அக்டோபர் மாதத்தில் 1.72 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.4 விழுக்காடு அதிகமாகும். ஜிஎஸ்டி வரி வசூல் 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருகிறது. அதன்படி அக்டோபர் மாதத்தின் ஜிஎஸ்டி வரி வசூல் 1.72 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. இது முன் எப்போதும் இல்லாத வகையில் 2வது அதிகபட்ச தொகையாகும். இதில் மத்திய அரசின் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் மதிப்பு 72,934 கோடி ரூபாயாகவும் மாநில அரசின் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 73,758 கோடி ரூபாயாகவும் உள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டு இறக்குமதி வரி உட்பட உள்நாட்டு பரிவர்த்தனை வரி வருவாய் 13 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2023-24ஆம் நிதியாண்டில் சராசரி மொத்த மாதாந்திர ஜிஎஸ்டி வசூல் 1.66 லட்சம் கோடி ரூபாய்
இருப்பினும் ஆற்றில் மூழ்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலத்தில் கடந்த சில மாதங்களில் இரண்டாவது முறையாக படகு விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் பாக்மதி ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா காண்ட் ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டில் பயணிகள் ஒன்றன் பின் ஒருவராக கீழே விழும் காட்சிகள் இணையதளங்களில் தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. ஆக்ரா காண்ட் ரயில் நிலையத்தின் நடைமேடை எண் 5 உள்ள நகரும் படிக்கட்டுகளில் பயணிகள் சிலர் பயணித்துள்ளனர். அப்போது பயணி ஒருவரின் டிராவல் பேக் நகரும் படிக்கட்டில் சிக்கிக் கொள்ளவே டிராவல் பேக்கை வெளியே இழுக்க முயன்றபோது படிக்கட்டில் பயணித்தவர்கள் ஒன்றன் பின் ஒருவராக கீழே விழுந்தனர். இதனால் அச்சமடைந்த பயணிகள் கூச்சலிட்டதால் ரயில் நிலையத்தில் பதற்றம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் எடுத்த வீடியோ தற்போது இணையதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ரயில்வே அதிகாரி கூறுகையில், நகரும் படிக்கட்டு முறையாக பராமரிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருவதாகவும் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான பயணிகள் பயணித்ததே இந்த சிறு விபத்து ஏற்பட காரணம் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் இருசக்கர வாகனங்களை அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கலாம் என பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னை பெருநகரில் வாகனங்களை இயக்குவதற்கான வேக கட்டுப்பாடுகளை மாற்றியமைத்து பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதன்படி குடியிருப்பு பகுதிகளுக்குள் அனைத்து வாகனங்களையும் அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிற சாலைகளில் இலகுரக வாகனங்களுக்கு 60 கிலோமீட்டரும், கனரக மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு 50 கிலோமீட்டரும் அதிகபட்ச வேகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் ஆட்டோக்களை அதிகபட்சமாக 40 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கலாம் என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை வரும் 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. என்றால் ஷேர் ஆட்டோக்கள் தனி ஆட்டோக்களில் பயணம் மேற்கொள்ள முடிகிறது. 2-3 இடங்களுக்கு சென்று வர வேண்டும் என்றால் ஆட்டோவுக்கு என்று அதிக கட்டணம் ஒதுக்க வேண்டிய சூழல் நிலவி வருகிறது. எனவே காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளில் மாநகர பேருந்து சேவையை போக்குவரத்து நிர்வாகம் தொடங்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பேருந்து பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் ஷேர் ஆட்டோ பயன்படுத்துவதன் மூலம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்வதற்கு அதிகப்படியான பணங்கள் செலவாகிறது. ஒரே ஆள் பல இடத்துக்கு போகும்போது பல செலவுகள் ஏற்படுறதுனால பெரிய மன உளைச்சலுக்கும் பண உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க. ஸோ அதனால இந்த அரசாங்கம் இதுல தலையிட்டு சரியான ஒரு மாநகர பேருந்தையோ அல்லது மினி பேருந்தையோ இந்த
காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு, காஞ்சிபுரம் நகர பகுதிகளில் குறுகிய சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாகவே காணப்படுகிறது. இதனால் புதிய பேருந்து சேவைகளை தொடங்க முடிவதில்லை என தெரிவித்தார். வைகை ஆற்றின் தடுப்பணை பகுதிகளில் தேங்கியுள்ள நீர் முழுவதும் ஆகாயத்தாமரை படர்ந்து காணப்படுவதால் தொற்றுநோய் பரவுவதற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் மதுரை நகரின் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் கட்டப்பட்ட ஏவி மேம்பாலம் மற்றும் ஆரப்பாளையம் உள்ளிட்ட தடுப்பணைகளில் நீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் மதுரை வைகை ஆற்றில் அதிகளவு ஆகாயத்தாமரை செடிகள் படர்ந்து விளைநிலம் போல் காட்சியளிக்கிறது. ஆகாயத்தாமரைக்குள் சிக்கி இதுவரை 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் விபத்துகள் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனிடையே ஆகாயத்தாமரை செடிகளை அகற்றி வைகை அணையை தூர்வாரும் பணிகள் விரைவில் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவானான சச்சின் டெண்டுல்கரின் 50 ஆண்டு கால வாழ்வை சிறப்பிக்கும் வகையில் அவருக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் பிறந்த சச்சின் டெண்டுல்கர் இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடி பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார். கடந்த 2013ஆம் ஆண்டு மும்பை வான்கடை மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியுடன் சச்சின் டெண்டுல்கர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை பெற்றார். இந்நிலையில் இந்தியாவில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறும் வேளையில் சச்சின் டெண்டுல்கரை கௌரவிக்கும் விதமாக மும்பை கிரிக்கெட் வாரியம் சிலை வைக்க முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தது. அதன்படி மும்பை வான்கடை மைதானத்தில் சச்சின் டெண்டுல்கரின் கேலரிக்கு அருகிலேயே முழு உருவச்சிலையை நிறுவியது. ஷேன் வார்னே பந்துவீச்சில் சச்சின் அடித்த ஷாட்டை நினைவுபடுத்தும் வகையில் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே திறந்து வைத்தார். விழாவில் சச்சின் டெண்டுல்கர், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா இலங்கை இடையேயான போட்டி இன்று நடைபெற இருக்கும் நிலையில் சச்சின் சிலை திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணியை தென்னாப்பிரிக்க அணி 190 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. 358 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்க அணியின் பந்து வீச்சை சமாளிக்க இயலாமல் 35.3 ஓவர்களில் 167 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. நியூசிலாந்து அணியின் கிளென் பிலிப்ஸ் மட்டும் அரை சதம் கடந்து ஆறுதல் அளித்தார். தென்னாப்பிரிக்க அணியின் கேசவ் மகராஜ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக காசு சுண்டலில் வென்ற நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணியை துடுப்பெடுத்து அடப்பணித்தது. அந்த அணியின் குவிண்டன் டிகாக் இந்த தொடரின் 4வது சதத்தை பதிவு செய்தார். 116 பந்துகளில் 114 ரன்களை எடுத்தார். வேண்டர் டசனும் அதிரடியாக ஆடி 118 பந்துகளில் 133 ரன்களை குவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 357 ரன்களை குவித்தது. நியூசிலாந்தை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா புள்ளிகள் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. வேண்டர் டசன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். உலகக்கோப்பை தொடர்களில் நியூசிலாந்து அணியை தென்னாப்பிரிக்க அணி வெல்வது இதுவே முதல் முறையாகும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை வான்கடை மைதானத்தில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பல பரீட்சை மேற்கொள்ள இருக்கின்றன. நடப்பு தொடரில் 6 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதிக தோல்விகளை சந்தித்துள்ள இலங்கை அணி இந்த போட்டியில் எப்படியாவது தங்கள் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கிடையே காயம் காரணமாக ஹர்திக் பாண்டியா போட்டியில் பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணியை பொறுத்தவரை கடந்த 6 போட்டிகளில் 331 ரன்கள் குவித்து முன்னணியிலுள்ள சதிரா ஆட்டம் அணிக்கு கை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. எனினும் முக்கிய வீரர்கள் இல்லாதது இலங்கை அணிக்கு பலவீனமாக பார்க்கப்படுவதாக கிரிக்கெட் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். தொடர் வெற்றிகளை தங்கள் வசமாக்கிய இந்திய அணி இலங்கையுடனான போட்டியிலும் வெற்றியை பெறும் என இந்திய ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். பாசன மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறிய குற்றச்சாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பாசன மாவட்டங்களில் தற்போது 704 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களில் 3.97 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் 65,122 விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். நெல் வரத்து குறைவாக இருந்தபோதிலும் விவசாயிகள் நலன் கருதி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், தேவைக்கேற்ப புதிய நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க ஆட்சியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளது உண்மைக்கு புறம்பானது எனவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார்.
பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கல்குவாரி டெண்டரின் போது கலவரத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் 13 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 30ஆம் தேதியன்று பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் கல்குவாரிக்கான டெண்டர் ஏலம் நடைபெற்றது. அப்போது மாற்றுக் கட்சியினர் பங்கேற்கக்கூடாது என கூறி திமுக நிர்வாகிகள் தகராறு செய்து கலவரத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக 10 நபர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் பெரம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தகராறில் ஈடுபட்டு தலைமறைவான திமுக நிர்வாகிகளான ஓகலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன், ஓகலூர் ஒன்றிய திமுக கவுன்சிலர் குடியரசன் உள்ளிட்ட 13 நபர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 13 நபர்களில் 5 பேர் உடல்நலக் குறைவால் பெரம்பலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீதமுள்ள 8 நபர்களும் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 8 நபர்களுக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் கிளைச்சிறையில் 8 நபர்களும் அடைக்கப்பட்டனர். கலவரத்தில் தொடர்புடைய போக்குவரத்து துறை அமைச்சரின் உதவியாளர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலை திறக்கப்படாத நிலையில் 30 கோடி ரூபாயிலான நிலுவைத் தொகையை பெற முடியாமல் பணியாளர்கள் தவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் KR ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூலம் கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்ட கரும்பு விவசாயிகள் பயனடைந்து வந்தனர். சர்க்கரை ஆலையை புனரமைக்க கடந்த 2015ஆம் ஆண்டில் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பெரும் நஷ்டம் காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டு சர்க்கரை ஆலை மூடப்பட்டது. தொடர்ந்து அங்கு பணியாற்றி வந்த பணியாளர்கள் வேறு ஆலைக்கு பணிக்கு சென்றுவிட்டனர். திமுக ஆட்சி அமைந்த பிறகு சர்க்கரை ஆலையை புதுப்பிப்பது தொடர்பாக அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தது. ஆனால் இதுவரை எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் முன்னாள் ஊழியர்கள் தற்போது பணியில் இருக்கும் 22 ஊழியர்களின் பணப்பலன் 30 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் சர்க்கரை ஆலை மூடப்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார கரும்பு விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் சர்க்கரை ஆலையை திறந்து கரும்பு விவசாயிகள் மற்றும் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிறப்பான நிர்வாகத்திற்காக மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் சென்னை ஆளுநர் மாளிகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆற்காடு நவாப், நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், தமிழ்நாட்டில் வாழும் வேறு மொழி தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் RN ரவி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒரு மாநிலத்தின் பண்டிகையை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். இந்த நாட்டில் யாரும் பெரும்பான்மையோ சிறுபான்மையோ இல்லை என்றும் அனைவரும் ஒரே பாரத நாட்டில் வாழ்கிறோம் என ஆளுநர் கூறினார். அப்போது பாரதியாரின் செப்பு மொழி 18 உடையாள் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற வாக்கியத்தின்படி அனைவரும் வாழ்ந்து வருவதாகவும் ஆளுநர் ரவி பெருமிதம் தெரிவித்தார். மேட்டூர் அருகே சமையல் கூடத்தில் மனித கழிவு பூசப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். காவேரிபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் நடுநிலைப் பள்ளியின் காலை உணவு திட்ட சமையல் கூடத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் மனித கழிவை பூசினர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் அன்று மாலை அதிகாரிகள் ஆய்வு செய்து தூய்மை பணியாளர்கள் மூலமாக சமையல் கூடம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. குடிநீர் தொட்டி உள்ளிட்டவைகளுக்கும் பூட்டும் போடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இச்சூழலில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அரசு அதிகாரிகளுடன் பள்ளியில் சென்று ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சதாசிவம், பள்ளிக்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை நியமிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி எந்த பள்ளிக்கும் நைட்ல இருக்கிற வாட்ச்மேன் போடவில்லை. நைட்டு வாட்ச்மேன் இல்லாதனால் காம்பவுண்ட் குதிச்சு அவங்க குடிக்கிறவங்க எல்லாருமே குடிக்கிறவங்க சமூக விரோதிங்க தவறான செயலில் உள்ள பள்ளிக்கூடத்தில் அழகா உட்காந்து குடிச்சிட்டு பாட்டில் உடைச்சிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க தனியா வாட்ச்மேன் எடுக்க வேண்டாம். ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக STP மூலமாக நீங்க கான்ட்ராக்ட் விடுங்க. தூத்துக்குடி அரசு கல்லூரி மருத்துவமனையில் ஒரே நாளில் 3 குழந்தைகளுக்கு அதிநவீன இருதய சிகிச்சை அளிக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு இதயத்தில் ஏற்படும் ஓட்டையை ஆஞ்சியோ சிகிச்சை மூலமாக கிடைக்கும் சிகிச்சை சென்னை, கோவை போன்ற பெரு நகரங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் வந்த நிலையில் முதல் முறையாக 4 வயது குழந்தை, 15 வயது சிறுவன், 14 வயது சிறுமி ஆகியோருக்கு ஒரே நாளில் அதிநவீன இருதய சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அந்த குழந்தைகள் நலமுடன் உள்ளனர். தனியார் மருத்துவமனையில் 2 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்படுகிறது. இருதய சுவரில் ஏற்படும் ஓட்டை, இதை அதிநவீன முறையில் ஓபன் ஆபரேஷன், ஓபன் சர்ஜரி இல்லாமல் ஆஞ்சியோ மூலம் தொடையில் சின்ன துளையிட்டு
அதன் மூலம் சென்று ஏஎஸ்டி டிவைஸ் க்ளோஷர் அப்படிங்கிற மூலம் நாம் இந்த ஓட்டையை அடைத்து சரி செய்து குழந்தைகள் மூவரும் நலமாக உள்ளனர். இந்த 3 சிகிச்சையும் ஒரே நாளில் வெற்றிகரமாக நல்லபடியாக முடிந்தது. கேரளாவில் சாலையின் குறுக்கே செல்ல முயன்ற குழந்தையை அவ்வழியே சென்றவர் பாதுகாப்பாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தார். பாலக்காடு மாவட்டத்தில் குப்பம் வாலஞ்சேரி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தாயின் கவனத்திலிருந்து வெளியேறிய குழந்தை ஒன்று வீட்டை விட்டு வெளியேறி சாலைக்கு வந்தது. அப்போது அவ்வழியாக காரில் வந்த நபர் ஒருவர் காரை நிறுத்தி குழந்தையை பத்திரமாக மீட்டு வீட்டில் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றது என்றும் குழந்தையை மீட்ட நபருக்கு அந்த பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. கோவை மாநகரின் மையத்தில் அமைந்திருந்த 800 ஆண்டுகளுக்கு மேலான நடுக்கல் சாலை விரிவாக்கத்தின் போது பெயர்த்து வீசப்பட்டதற்கு கோவை மக்கள் வரலாற்று ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்தனர். கோவை மாநகரின் மையத்தில் அமைந்துள்ள வாலாங்குளத்தின் கிழக்கு பகுதியில் நடுக்கல் ஒன்று அமைந்திருந்தது. சாலை விரிவாக்கப் பணியின் போது ஒரு பகுதியாக குளக்கரையின் தடுப்புச் சுவர் அமைக்கும் போது பெயர்த்து எடுக்கப்பட்டு நடுக்கல் தற்போது கேட்பாரற்று உள்ளது. வருங்கால தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஆவணத்தை அரசு துறைகளே அலட்சியமாக கையாண்டு அப்புறப்படுத்தியதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. அறிந்து கொள்ள உதவும் இதுபோன்ற நடுக்கல் தற்கால தலைமுறையினருக்கு அவசியம் என்ற நிலையில் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியதை சிதைத்திருப்பது வேதனை அளிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மனிதர்களை தாக்குற காட்டு விலங்குகள் பொதுவாக காட்டு விலங்குகளை கொல்ற பழக்கம் நம்மளுக்கு இல்லை. மனித விலங்கு மோதல் பெரும்பாலும் கால்நடைகளுக்கு இடையில நடக்கும் பொழுது அதுக்காக பெருசா யாரும் இது பண்ணாம காவலுக்கு மட்டும் ஆட்களை வச்சிருந்தாங்க. அது எப்ப மனிதர்களை குழந்தைகளை இந்த மாதிரி ஆட்களை வயதானவங்களை அது தாக்கும் பொழுது அதை எதிர்த்து போரிட்டு இருந்தவர்களுக்காக இந்த மாதிரி நடுக்கற்கள் எழுப்பப்படுது. கருதப்படுகிறது. இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அப்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு 2018ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. அதன்படி ஓரினச் சேர்க்கை குற்றமல்ல எனவும் அரசியல் சட்டத்தின் 377வது பிரிவை ரத்து செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தன்பாலின திருமணங்களை அனுமதிக்க வேண்டும் என தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. அதில் தன்பாலின திருமணத்திற்கு இந்தியாவில் அங்கீகாரம் இல்லை என்று உறுதியாகியது. இந்த நிலையில் தன்பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரிய மனுதாரர்களில் ஒருவரான உதித் சூட் இந்த விவகாரத்தில் வழங்கப்பட்ட முந்தைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களும் இந்தியர்கள்தான் என்பதை மத்திய அரசு மறந்துவிடுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
2023-24 ஆண்டிற்கான மீன்பிடி குறைவு கால சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு 125 கோடியே 17 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி முதற்கட்டமாக 30 மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை வசமுள்ள மீனவர்களையும் காப்பாற்றவும் படகுகளை விடுவிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு கண்டும் காணாமல் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் அந்த படகுகளை எல்லாம் மீட்டுக் கொண்டு தர முடியும். ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வழி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அதை சார்ந்த அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்னவென்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்களும் கடிதம் அனுப்புகின்றோம், நாங்கள் அதை மீட்டு தருகின்றோம். உங்களுக்கு ராமேஸ்வரம் போகின்ற அந்த இயக்கத்தில் கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்கின்ற வாக்குறுதி என்னவென்று சொன்னால், மொத்தமாக படகுகளை மீட்டு தருவோம். ஆளுநருக்கு எதிராக நடைபெறவுள்ள கருப்பு கொடி காட்டும் போராட்டம் கடந்த அதிகாரிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2019 ஆண்டு குரூப் 1 தேர்வுகளில் தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் தொலைதூர கல்வியில் சில பாடங்களை ஆங்கிலத்தில் பயின்றவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருந்ததாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், P புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையிடவும் கைது செய்யவும் முழு உரிமை இருப்பதாக கூறிய நீதிபதிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்குமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு உத்தரவிட்டனர். கோழிக்கோடு, குவாலியர் ஆகிய நகரங்களை படைப்பாற்றல் மிக்க நகரங்களாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. உலக நகரங்கள் தினத்தையொட்டி படைப்பாற்றல் மிக்க நகரங்களாக 55 நகரங்களை தேர்வு செய்து அதற்கான பட்டியலை யுனெஸ்கோ அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியாவில் கேரள மாநிலத்தின் கோழிக்கோடு மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தின் குவாலியர் ஆகிய 2 நகரங்களும் இடம்பெற்றுள்ளன. இலக்கிய திருவிழா, புத்தக திருவிழா என பல நிகழ்ச்சிகளும் நடக்கும் கோழிக்கோடு நகரம் இலக்கிய நகரமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு புகழ்பெற்ற பாடகர்களை உருவாக்கியுள்ள குவாலியர் நகரத்தை இசை நகரமாக யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகரித்துள்ளது. இந்திய நகரங்களை யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகரித்துள்ளதற்கு 2 நகரங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.